நார்மல் பருப்பு வடை, வாழைப்பூ வடை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எக்கில் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு 3 எக் எடுத்து அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண எக்கோட ஒயிட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் ஒயிட்டை மட்டும் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஆனியனை வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 கிரீன் சில்லியும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாப் பண்ணி வச்ச எக் வந்து ஒயிட் பார்ட் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு எல்லோ பார்ட் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் சிக்கன் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 கப் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு எக் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனோன்னு வடை ஷேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.